சும்மா தான் வந்தேன், படம் பார்க்கலான்னு சும்மா தான் வந்தேன். எனக்கு இந்த ரிவ்யூ கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாது. சும்மா இப்போ பார்த்தா 4-5 சேனலில் கொடுத்துட்டேன். மேபி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா எல்லா சேனலும் கொடுத்துட்டு இருக்கான். ஒரு ப்ரொமோஷனோ அப்படின்னு நினச்சிக்கலாம் எனக்கு தெரியல. அது நினச்சாலும் பரவாயில்ல. ஆமாம், நான் இப்போ இந்த அளவுக்கு சிரிச்சிட்டு ஜாலியாக சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் படம் முடிகிறப்போ என் மூஞ்சில் இருந்த அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பயமா இல்லை அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆனால் நம்ம ஒரு மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் இவன்ட்ட சொன்னேன், கொஞ்சம் இதாக உட்கார கொஞ்ச நேரம் போட்டோம் ஏஞ்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் உள்ள கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அந்த ஒரு ஃபீல் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க, அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எவனும் மாற மாட்டான், சீரியஸாக சொல்கிறேன். இந்த படம் பார்த்தாலும் எவனும் மாற மாட்டான் ப்ரோ. படம் பார்த்து திருந்துவானுங்க அப்படின்ட்டுலாம் ஒன்று கிடையவே கிடையாது ப்ரோ. நம்மளோட இதுக்கு வேணால் நம்ம படம் எடுத்து இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டலாமே தவிர, இந்த படத்தை பார்த்து திருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண எவனும் மாற மாட்டான் கண்டிப்பாக. அப்போல்லாம் மாறினா எவ்வளோ படம் வந்திருக்கு, இன்னத்துக்கு திருந்தோம்னா எவ்வளோ பேர் திருந்தலாம். மேபி இது இருக்கலாம், நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சில படம் பார்த்துட்டு 1-2 பேர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி படங்கள் பார்த்து அதை திருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருந்துவாங்களா, மொத்தமாக திருந்துவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது இல்லை கிடையாது, திருந்த மாட்டானுங்க. நான் தான் இந்த பெட்ரோல் பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். இப்போ பெட்ரோல் பங்கில் போய் நிற்கிறீங்க, அங்கே யாரோ ஒருத்தர் பெட்ரோல் போட்டிருக்காருன்னா எங்கள் ஜாதிக்காரனான்னு சொல்லிட்டு முன்னாடி விட்டு பெட்ரோல் போட விடுவானா? முன்னாடி லைனில் நிற்க செருப்பு கடி அடிக்க மாட்டான். இவனுங்களாம் என்ன சொல்கிறதுனே தெரியல ப்ரோ. படம் வயசு பார்த்தீங்கன்னா ரொம்ப படம் வயசு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. தயவு செஞ்சு எல்லாம் கொஞ்சம் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த எப்படி சொல்கிறது, படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. மெயினாக என்னென்னா, இந்த படத்தில் நடக்கிற இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப இம்பேக்ட் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல. அந்த வெட்டு வாங்குறவன், அந்த வெட்டுறாங்கல்ல, அவன் நிலைமையே வேறு. அந்த வெட்டு வாங்கினவன் இருக்கான்ல, அந்த நிலைமையில இருந்து வரேன் நான் உள்ளேருந்து. எல்லாருக்கும் வணக்கம். இதில் குலைசேவல் பார்த்துருக்கேன். இதில் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு சன் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த ஸ்டோரி சொல்லும்போது என்ன குழந்தைக்கு நெகட்டிவ் ரோல் வருது அப்படின்ட்டு. பட் ஜாதி அடிப்படையில் வச்சு இந்த படம் எடுத்ததுனால அது கொஞ்சம் ஓகே, கண்டிப்பாக மக்களுக்கு தேவை, விழிப்புணர்வு வேணுன்றதுக்காக நாங்கள் ஒத்துக்கிட்டோம். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு படம் தம்பி நெகட்டிவ் ரோல் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டது நாங்கள். இல்லை புதுசாக இருந்ததுன்னா சார், ஜாதி வந்து இன்னமும் குழந்தைங்களுக்கு மனசில் வந்து பதிஞ்சிட்டு தான் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ஜாதி இல்லைன்னு குழந்தைங்களுக்கு சொல்கிறோம். ஆனால் குழந்தைங்க வந்து கேட்குறாங்க, ஸ்கூலில் கேட்குறாங்க என்ன ஜாதின்னு கேட்குறாங்க. அந்த ஜாதியை டோட்டலாகவே எடுத்துட்டா பிரச்சனையே இல்லை. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அதர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்கு. அது தவிர்க்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டான படமாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க 2 பேருமே. டைரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூசர் இதுக்கு ரொம்ப எல்லாருக்குமே ஓவரால் நான் தேங்க் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது படம். இல்லை அது கொஞ்சம் நிஜமாலுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மேம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன வயசாக தான் இருக்கும் அவங்களுக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களோட நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் இடையில அவருடைய இது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஓவரால் ஓகே சார், தேங்க்யூ. ஜாதி வெறியர்கள் கண்டிப்பாக பார்க்கணும். டைட்டில் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னென்னா, அந்த ஹீரோனி பார்த்தீங்கன்னா சேவல் அந்த கட் பண்ணும்போதே அவங்க வந்துடுறாங்க இல்லையா, ஆனால் அவங்களுக்கே நடக்கும்போது ரொம்ப கொடூரமாக இருந்தது. என்னால் ஏற்ற வைக்கவே முடியல. எனக்கே ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. சத்தியமாக லிட்டரலி எனக்கு அழுதுட்டேன் அந்த படம். எனக்கு ஆமாம், மேக்ஸிமம் நிறைய படத்தை நீங்கள் ஜாதி சீன் பார்த்துருக்கோம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம். ஆனால் இந்த படம் நம்ம நியூஸ் பேப்பரில் நம்ம படிப்போம் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனால் விஷுவலாக காட்டியிருக்காங்க. இது ரொம்ப இம்பாக்ட் பண்ணும். கண்டிப்பாக இந்த ஃபிலிம் ரொம்ப தமிழ்நாட்டை இம்பாக்ட் பண்ணும். எல்லாருக்கும் ஒரு லெசனாக இருக்கும் அந்த படம். கண்டிப்பாக அவங்க லவ் சீன்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஏன்னா அது எப்படின்னா நானும் வில்லேஜ் தான் வரேன், அதே மாதிரி தான் லவ் சீன்ஸ் எனக்கே பார்க்கும்போது எனக்கு பழைய நாவலாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஆனால் ஹீரோனி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் பீட் சீரிஸில் பார்த்தேன். அந்த ஹார்ட் பீட் சீரிஸோட இந்த சீரிஸ் அவங்க இறங்கி பண்ணியிருக்காங்க. சரியான சம்பவம். மேம் செம்ம ஆக்டிங் இருந்துச்சு, மேமோட ஆக்டிங். என்னால் கண்ணை மூடிட்டேன், லிட்டரலி என்னால் பார்க்கவே முடியல. ரொம்ப கொடூரமாக இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு அந்த எப்படி அவங்க ஹஸ்பண்ட் அதை ஏற்றுக்கிட்டாங்க அந்த ரோலில், அந்த ஃபிலிம் லாஸ்ட் எனக்கு சத்தியம் முடியல. ரொம்ப கண்டிப்பாக கேஸ்ட் பார்க்குறவங்க கண்டிப்பாக அது பார்த்தே ஆகணும். ஏன்னா இது வந்து இப்போது அவங்க ஆக்சுவலி இது வந்து லாஸ்ட்டுக்கும் கேஸ்ட் வந்து இருக்குமான்னு தெரியாது லைஃப்பில். கொலைசேவல் படம் பார்த்தோம். கொலைசேவல் படம் வந்து ஓகே, இது வந்து பருத்தி வீரன் காலகட்டத்துக்கு செட் ஆகிற படம். இப்போது வந்து கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா கடைசியில் வந்து வயிற்று அறுத்து குழந்தை எடுக்கிறதுலாம் வந்து இப்போ இந்த காலத்தில் பண்ணுவாங்களான்னு தெரில. அதுவும் இல்லாமல் இப்போ ஜாதி வெறிலாம் இல்லை, இப்போ எடுத்திருக்காங்க.
அதான் சுமார் தான் படம். நல்லா நடிச்சிருக்காங்க. பருத்திவீரன் படத்தில் வர கார்த்தி பிரியாமணி மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அது எடுபடுமான்னு தெரியல, டவுட்டாக இருக்குது. படம் நல்லா தானே இருந்துச்சு, எல்லாம் ஓகே தான். என்ன கன்வீன்னா அந்த படம் எடுத்ததே வந்து பொதுவாக பேஸ் பண்ணி கேஸ்ட்டை பற்றி தான் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எடுத்துருக்கணும்ண்ணா. கேஸ்ட்டை வந்து இன்னும் தெளிவாக அவங்க புரிகிற மாதிரி எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்ண்ணா. ஆக்டிங்லாம் ஓகேண்ணா, நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த படத்தில் வந்து எண்டிங்கில் ரொம்ப த்ரில்லிங்காக எடுத்திருந்தாங்க. அந்த கொலை பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் ஓகேண்ணா, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. என்னண்ணா யாருக்கெல்லாம் இந்த படம்னா ரொம்ப இந்த மாதிரி திருந்தாமலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கிட்டு இன்னும் அதே மாதிரி இருக்காங்களே, அந்த மாதிரி ஆளுங்களாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கணும் வரைகிற மாதிரி. கொலை சேவல்ண்ணா படம் பேர். சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஹீரோயின்லாம் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. லவ் எல்லாமே சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் தான் ப்ரோ ரொம்ப கொடூரமாக எடுத்திருந்தாங்க. ஒரு மாதிரி சின்ன பசங்கள்லாம் கத்தியை குத்து, ஜாதி வெறி பூச்சி, ஒரு மாதிரி படமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இந்த படம் முக்கியமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தமாரி பண்ணாதீங்க, இந்த மக்கள் வந்து திருந்த போகிறது இல்லை, ஜாதி வெறி பூச்சவன் வெறி பூச்ச பேர் தான் இருக்க போகிறான். அதான் ப்ரோ கான்செப்ட். காமெடிலாம் அவ்வளோ இல்லை ப்ரோ. படம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இந்த படத்தை எப்படிப்பா நிறைய ஜாதியை வச்சு ஜாதி தான் முக்கியன்ற மாதிரி பேசுகிறோம், அவங்களாம் பார்க்கலாம் ப்ரோ, அவங்களாம் பார்க்கணும். கலையரசன் சார் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹார்ட் பீட் வெப் சீரிஸில் பண்ணாங்க அவங்க தீபு மேடம், அவங்களுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஸ்டோரி வைஸாக இது வந்து ஆணவ கொலை மாதிரி நடக்குது இல்லையா. இப்போ வேறு கேஸ்ட்டில் மேரேஜ் பண்ணிக்கிட்டா கொலை பண்ணுற லெவலுக்கு போகிறாங்கன்ட்டு அதுதான் கண்டென்ட்டாக இருக்குது. என்னென்னா அதை வந்து கொலை பண்ணுற சீன்ஸில் வந்து குழந்தையுமே சேர்த்து கொலை பண்ணுறாங்க. இதை வந்து கலையரசன் சாரோட கேரக்டரை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு படம்னும் போது ஒரு ஹீரோவாக காட்டும் போது பயங்கரமாக அவர் போயிட்டு போராடணும்ல எதிர்த்து, அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி, ஹீரோயிசம் கம்மியாக காட்டின மாதிரி இருந்துச்சு. ஸ்டோரி வைஸாகவும் பார்த்தா ரொம்ப அதிகமான ஸ்டோரி மாதிரி தெரியல. இது வந்து லாஸ்ட்டில் தான் கேஸ்ட்டுன்ற பிரச்சனையே சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து படம் மூவ் ஆகிட்டே இருக்குது. கொலை பண்ணும் போது தான் வேறு கேஸ்ட்டில் மேரேஜ் பண்ணதால் தான் கொலை பண்ண வராங்க அப்படின்னு காட்டினாங்க. ஸ்டோரியும் இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக நல்லா இருக்குது, கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டு. அதான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா ஸ்டோரி வைஸாகவும் சரி, ஸ்க்ரீன் அதாவது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறது இருக்கு இல்லையா, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது படம். இப்போ வந்து ஒரு ஹீரோயின் வந்து மாசமாக இருக்காங்க, அவங்கள கொலை பண்ணுறாங்கன்னும் போது இன்னும் பயங்கரமாக ஹீரோ வந்து போராடி சண்டை போடணும்ல, அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹீரோனா பயங்கரமாக பண்ணணும்ல, போயிட்டு சண்டை போடணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ஒய்ஃப் மேலே கை வைக்கிறாங்கன்னா போயிட்டு வெட்டணும் ஒரு 4-5 பேர், அந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் கொலை பண்ணாங்கன்னா கூட ஒரு மாதிரி அக்செப்டபுளாக இருந்திருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் ரொம்ப ஏற்றுக்கவே முடியாத மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை ரியல் லைஃப்பில் எல்லாராலையும் போயிட்டு எதிர்த்து பயங்கரமாக சண்டை போட முடியாது, அதனால் அப்படி எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அந்த கிளைமேக்ஸ் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாறணும் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஏன்னா ஒரு வயிற்றில் குழந்தை இருக்குது, ஹஸ்பண்டு, எல்லாரையுமே 3 பேரையுமே ஒரு வேறு கேஸ்ட்டில் பண்ணதுக்காக கொலை பண்ணுறாங்கன்றது வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியாது. அதை கண்டிப்பாக மாற்றணும், அதுதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.